கூட்டின கூட்டமாக தான் நான் பார்க்குறேன். ஒரு நடிகராக எந்த நடிகர் வந்தாலும் அந்த கூட்டம் வர்றதுங்கிறது நார்மல். ஏன்னா ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லேயே பார்த்துட்டு இருந்தவங்களே நேரில் பார்க்கணும் அப்படின்னு மக்கள் போகிறதுங்கிறது சாதாரண விஷயம். ஹலோ வியூவர்ஸ், நம்ம தாவேக தலைவர் விஜய் இந்த மாதம் 20ஆம் தேதி நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த 2 இடத்துல பிரச்சாரம் அப்படிங்கிறது ஒன்று மேற்கொண்டாரு. இந்த இடத்துல அவர் பேசின விஷயத்தினால அவர் என்ன ஓப்பனாக பேசியிருந்தார் அப்படின்னா, திருச்சியில் நான் பிரச்சாரம் பண்ணும்போது மைக்கோட ஒயரை வந்து கட் பண்ணாங்க. அரியலூரில் நான் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கரண்ட்டை 1 hour கட் பண்ணாங்க. இப்படிலாம் பண்ணுறீங்களே ஸ்டாலின் சார், உங்களுக்கு நியாயம் இல்லையா அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்தினால பல கட்சி தலைவர்கள் எல்லா பேருமே இன்னைக்கு தாவேக தலைவர் விஜய் அவர்களை வந்து ஒரு பக்கம் தாக்கி பேசியிருக்காங்க. யார் யார் என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் ஃபுல்ஃபில்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம மிஸ்டர் ஆர்கே இந்த சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த பேஜோட லிங்க்கை வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயும் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு யார் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம டிவிகேல இருந்து வைஷ்ணவி டிஎம்கேக்கு தாவினாங்கள, இவங்க பர்டிகுலராக நம்ம ஆக்டர் விஜய் அப்படிங்கிற டாப்பிக்கை முன்ன வச்சு தான் இந்த இடத்துல பேசியிருக்காங்க. தாவேக தலைவர் விஜய் அவர்களை பற்றி இந்த இடத்துல பேசியிருக்கிறேன். அவங்க நம்ம டிவிகே தலைவர் விஜயை பற்றி என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லேயே பார்த்துட்டு இருந்தவங்களே நேரில் பார்க்கணும் அப்படின்னு மக்கள் போகிறதுங்கிறது சாதாரண விஷயம். ஆனால் ஓட்டா மாறுமா அப்படிங்கிறது வந்துட்டு அது நிச்சயமாக மாறாது அப்படிங்கிறது தான். இங்கே வந்திருக்கிறவங்க காலங்காலமாக வந்துட்டு திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொள்கைகள், நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வகுக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே பார்த்து வரவங்க. நம்ம டிவிகேல இருக்கும்போது வைஷ்ணவி இவங்க வந்து டிஎம்கே எப்படியெல்லாம் அட்டாக் பண்ணி பேசுனாங்க, எப்படியெல்லாம் கொச்சப்படுத்தி பேசுனாங்க, எந்த அளவுக்கு கீழ்த்தரமா கேவலப்படுத்தி பேசணுமோ அப்படிலாம் கேவலப்படுத்தி பேசினாங்க. அந்த இடத்துல அந்த ஒரு 200 ரூபா காசு அந்த இடத்துல உங்களுக்கு கிடைச்சிருக்காது போல இருக்கு. அதனால தான் இவங்க டிவிகேல இருந்து டிஎம்கேக்கு தாவிட்டாங்க அப்படின்லாம் பல பேர் பல விதமா ஒரு காலகட்டத்தில் வைஷ்ணவி வந்துட்டு வச்சு செய்யாத பக்கம்லாம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ரசிகர் பட்டாளம் அப்படிங்கிறதுக்காக தான் திரையுலகத்துல ஆக்டர் விஜய் இவருடைய முகத்தை வந்து நம்ம திரையில தான் பார்த்தோம். இப்ப ஆக்டர் விஜய் வந்து நேர்ல வராரு. அதுக்காக தான் ரசிகர் பட்டாளம் எல்லா பேருமே உண்மையிலே இவர் நேர்ல பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் எல்லா பேருமே வர்றாங்க. இங்க கூட்டின கூட்டம் எல்லாமே டிஎம்கேவோட தொண்டர்கள். அதனால இவங்களையும் அவங்களையும் வச்சு கம்பேர் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம டிவிகே தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து ஒரு பக்கம் அட்டாக் பண்ணி பேசுகிற மாதிரி பேசியிருக்காங்க. இந்த பொதுக்கூட்டத்தில் டிஎம்கேவோட கட்சி தொண்டர்கள் எல்லா பேருமே கட்சி தொண்டர்கள் அப்படிங்கிறத நினச்சி தான் இங்கே வந்தாங்களா, இதுக்கு பின்னாடி வந்துட்டு 200 ரூபா 500 ரூபா இந்த மாதிரியான காசு கொடுத்து எந்த ஒரு பொதுக்கூட்டத்துக்குமே காசு கொடுத்து யாருமே கூட்டிகிட்டு வரலையா? இந்த இடத்துல இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த அம்மாவுக்கே தெரியும். கண்டிப்பாக இந்த இடத்துல 200 ரூபா காசு கம்பல்சரி ஒவ்வொரு பர்சனுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு ரீசனை முன்ன வச்சு தான் இந்த இடத்துல வந்துட்டு டிஎம்கேவோட பொதுக்கூட்டம் ஒரு பக்கம் கூடியிருக்கும் அப்படிங்கிறதான் முழுக்க ஒரு பக்கம் உண்மையே. டிஎம்கேல இருக்கிற வைஷ்ணவி இன்னைக்கு வந்து பேசிட்டாங்க. அதனால வந்துட்டு நாளைக்கு இதே ரசிகர் பட்டாள ஓட்டு அதே இதில் அவங்களுக்கு வந்து ஓட்டு வங்கியா மாறுச்சு அப்படின்னா என்ன பண்ண போறாங்க நம்ம வைஷ்ணவி? இதே வைஷ்ணவி டிஎம்கேல இருந்து டிவிகேக்கு திரும்ப தாவ மாட்டாங்க அப்படிங்கிறதுல என்ன நிச்சயம்? பெரிய எம்எல்ஏ கேண்டிடேட், எம்பி கேண்டிடேட் அப்படிங்கிற மாதிரி இந்த வைஷ்ணவி ஒரு பக்கம் பேசியிருந்தாங்க. சரி, இவங்க பேசின ஒரு ஸ்பீச் எல்லாம் ஒரு பக்கம் தூக்கி போட்டுட்டு அடுத்து சோசியல் மீடியாவில் ஒரு பக்கம் என்ன ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம தாவேக தொண்டர்கள்லாம் ஒரு இடத்துல சும்மா வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்க முடியாமல் தப்பாக பேசிக்கிட்டு தமிழை வந்து எல்லாமே ஒரு பக்கம் கொச்சப்படுத்திக்கிட்டு பேசுனதுனால அந்த இடத்துல ஒரு பக்கம் ட்ரோலுங்கிற பேரில் ஒரு பக்கம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இது மூலியமாக நம்ம தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்துட்டு ஒரு பக்கம் கேவலமாகவும் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. இதே மாதிரி தான் இந்த இடத்துல இவர் பேசின ஒரு விஷயம் இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும். கும்பகோணம், ஜெயங்கொண்டம், விருதாச்சலம் நீட்டாங்கலத்திற்கு புதிய ரயில் பாதை அமைக்கணும் என்ற கோரிக்கை 50 வருஷமா நிறைவேறாம இருக்கு. இந்த மாதிரி பொதுக்கூட்டத்தில் வந்துட்டு எழுதி கொடுக்கறது கூட தெளிவாக எழுதி கொடுக்காம இந்த மாதிரி பேசுறதுனால இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒரே ஒரு வரி ட்ரெண்ட் ஆகுது. என்னன்னா, இதுக்கு முன்னாடி அனில் குஞ்சல் தான் இந்த மாதிரி தப்பாக படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, தப்பாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த கொள்கையோட தலைவரும் ஒரு பக்கம் தப்பாக படிச்சுக்கிட்டு இருக்காரு, ஒரு பக்கம் தப்பாக தமிழ் அப்படிங்கிற பேரில் ஒரு பக்கம் கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி அனில் குஞ்சல் தான் ஒரு பக்கம் தப்பாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனால போய் இதை வந்து தலைவர் நம்ம தாவேக தலைவர் விஜய் அவர்கள்ட்ட போய் சொன்னாங்க. தாவேக தலைவர் விஜய் அவர்களை இன்னைக்கு தப்பாக பேசுறாங்க, இவர் வந்து யாருக்கிட்ட போய் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு பக்கம் இந்த ஒரு வீடியோவை ஒரு பக்கம் வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் தான் இந்த இடத்துல தமிழை வந்து தப்பா பேசிட்டாரு இந்த பிரச்சாரத்தில். இதுக்கு முன்னாடி இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கட்சி தலைவருமே யாருமே தமிழை வந்து தப்பா பேசலையா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம்னா எல்லா பேருமே தப்பாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்க டிஎம்கே கவர்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொரு அமைச்சரும் கூட இதுக்கு முன்னாடி பிரச்சாரத்தில் நம்ம
எடப்பாடி பழனிசாமி இவரும் பேசினாரு, ஒரு பக்கம் தப்பா வந்து ஒரு பக்கம் விமர்சனம் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்க டிஎம்கே கவர்மெண்ட்ல இருக்கிற எம்கே ஸ்டாலின் இவரும் ஒரு பக்கம் தப்பான பேசினாரு. அதே ஒரு பக்கம் ட்ரோல்ங்கிற பேர்ல ஒரு பக்கம் சுட்டி காட்டினாங்க. இதே மாதிரி தான் டிவிகே தலைவர் விஜய் ஒரு பக்கம் தப்பா பேசிட்டாரு. அந்த இடத்துல தப்பா பேசின ஒரு விஷயத்தினால இன்னைக்கு நம்ம டிவிகே தலைவரை வச்சு ஒரு பக்கம் ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தாவேக தலைவர் வந்து பிரச்சாரம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வாரம் நடத்திக்கிட்டு இருக்காரு. பிரச்சாரம் நடத்துறதுனால அங்க மக்களோட கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுல வந்துகிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு கட்சி தலைவர்கள் என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா, செல்லூர் ராஜு, அதாவது தெர்மாக்கோல், இந்த தெர்மாக்கோலை வந்துட்டு என்னைக்குமே நம்ம மறக்க மாட்டோம். தெர்மாக்கோலை வச்சு அவர் ஒரு வித்தை காட்டியிருந்தாரு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, பிரச்சாரம் பண்றாரு அப்படிங்கிறதுனால கூட்டம் ஒரு பக்கம் சேருது அப்படிங்கிறத வச்சலாம் ஒரு பக்கம் கணிக்க முடியாது. இதுக்கு முன்னாடி தமிழ் ஆக்டர் லிஸ்ட்லயே ரொம்ப பெரிய அளவில் வளம் வந்துகிட்டு இருந்த சிவாஜி, சிரஞ்சீவி, டி ராஜேந்திரன் இவங்கெல்லாம் அவங்களுடைய பொது கட்சி கூட்டத்துக்கு வந்துட்டு பிரச்சாரம் அப்படிங்கிறத பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம ஃபேன்ஸை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பக்கம் பொதுக்கூட்டம் அப்படிங்கிறத ஒன்று போட்டாங்க. இந்த இடத்துல அவங்களுக்கு கூடாத ஒரு கூட்டமா நம்ம தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்துட்டு கூடிருச்சு அப்படிங்கிறத ஒரு பதில வந்துட்டு நம்ம தெர்மாக்கோல் செல்லூர் ராஜு வந்துட்டு ஒரு பக்கம் முன்ன வச்சாரு. இவர் முன்ன வச்ச ஒரு ரீசனை தாண்டி தமிழ் ஆக்டர் லிஸ்ட்லயே முதல் இடத்துல நிற்கிற ஆக்டர் அப்படின்னா அது தளபதி விஜய் தான். இவருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளம் ஒரு பக்கம் இருக்கு. இதை வந்து நான் உண்மையை ஒத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சிவாஜி கணேசனை நம்பி வந்தவங்கள எங்க போனாங்க, அவங்களோட அட்ரஸே தெரியாம காணாம போயிட்டாங்க. இப்ப ரீசெண்டா நம்ம உலக நாயகன் கமலஹாசன் இவர் வந்து மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு பக்கம் க்ளோஸ் பண்ணிட்டாரு. எந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்டரா இருந்து எதிர இருக்கிற டிஎம்கே வந்து ஒரு பக்கம் கொச்சப்படுத்தி கோயம்புத்தூர்ல பேசின விஷயம்லாம் எல்லா பேத்துக்குமே தெரிஞ்சதுதான். ஆனா அந்த இடத்துல அவர் அட்டாக் பண்ணி பேசினதுனால இன்னைக்கு எந்த இடத்துல அட்டாக் பண்ணி பேசினாரோ அதே இடத்துக்கு தான் அவர் வந்து தாவி போயிருக்காரு, ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக. இதனால இந்த இடத்துல தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு பக்கம் டிஎம்கே வந்து எதிர்த்து பேசுறாரு. நாளைக்கு இது மாதிரி கூட நடக்காதா அப்படிங்கிற ஒரு பதில ஒரு ஸ்டேட்மெண்ட்டா முன்ன வச்சு பேசியிருக்காரு நம்ம தெர்மாக்கோல்ல வித்த பண்ண நம்ம செல்லூர் ராஜு. செல்லூர் ராஜு வந்து ஒரு பக்கம் விஜய் பத்தி ஒரு பக்கம் இப்படி பேசியிருக்காரு கமலை கம்பேர் பண்ணி. இதே இது டிஎம்கேவை அட்டாக் பண்ணி பேசுற இவர் ஃபியூச்சர்ல இதே மாதிரி நடக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து நம்ம எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம தமிழ்நாட்டிலேயே ரொம்ப மூத்த பொலிட்டிக்கல் லீடர் அப்படிங்கிறதுல இவரும் ஒரு ஆள். அதாவது நம்ம ஏடிஎம்கேவை ஜேஜேக்கு அடுத்து ஒரு பக்கம் தலை தூக்கி நிற்கிறாரு, தலை தூக்கி வச்சு ஒரு பக்கம் கட்சியை நிர்வாகத்தை பொறுப்புல வச்சிருக்காரு அப்படின்னா அது நம்ம எடப்பாடி தான். தேர்தல் வர்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கையில் எடுத்துட்டாரு பிரச்சாரம் அப்படிங்கிறத. அந்த இடத்துல நடக்கிற இன்னல் துன்பங்கள் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி பார்த்துட்டு தான் இருக்கோம். இவர் இப்ப தாவேக தலைவர் விஜய் பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அடிக்கடி மென்ஷன் பண்ணுவார் நம்ம தாவேக தலைவர் விஜய் அவர்கள். அதாவது பிரச்சாரமா இருக்கட்டும் இல்லை மாநாடாக இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துலையுமே 2 கட்சிக்கு இடையில தான் 2026 போட்டியே. ஒன்று டிஎம்கே, இன்னொன்று வந்து டிவிகே. இந்த 2 கட்சிக்கு இடையில தான் போட்டியே இருக்கு. மிச்ச கட்சி எல்லாத்தையும் உள்ள இன்க்ளூடிங் கொண்டு வராமல் இந்த 2 கட்சிக்கு இடையில தான் போட்டியே இருக்கு அப்படிங்கிறத அடிக்கடி மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இதை முன்ன வச்சு அவர் பேசுறது எல்லாமே கரெக்டாக தான் பேசுறாரு. 2026 தேர்தல் அப்படிங்கிறது திமுக அண்டு தாவேகா இந்த 2 கட்சிக்கு இடையில தான் போட்டியே இருக்கு. நம்ம டிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து அழிக்கிறதுக்கு தான் தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து உருவெடுத்திருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் உண்மை. இது வந்து நம்ம தாவேகா தலைவர் விஜய் அவர்களோட ஒரு கருத்தாக இருந்தாலும் 2026 அப்படிங்கிற ஒரு தேர்தல் வந்துட்டு இதுக்கு எதிராக இருக்கிற மக்களோட கருத்தாக தான் இருக்குமே தவிர தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு சொல்கிற மாதிரி இருக்காது அப்படிங்கிறத இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பக்கம் ஒரு பாயிண்டை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக முன்னெடுத்து வச்சிருக்கிறாரு. நம்ம தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு கட்சி ஆரம்பிச்சாரு, பிரச்சாரம் பண்ணுறாரு, மாநாட்டம் நடத்துறாரு அப்படிங்கிற பேரில் பொதுக்கூட்டம் ஒரு பக்கம் மிகப்பெரிய அளவில் கூடிக்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் ரசிகர் பட்டாளம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இது வந்து ரசிகர் பட்டாளம் கிடையாது, இது எல்லாமே ஓட்டு வங்கி, ஓட்டாவே மாறப்போகுது அப்படிங்கிறத ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. 2026 ஆட்சி அப்படிங்கிறது எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது இன்ன வரையும் யாருனாலுமே கணிக்க முடியாது. 2026 அப்படிங்கிற தேர்தல் வந்து முடிஞ்சால் மட்டும்தான் இதுக்குண்டான பதில் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது இந்த தமிழ்நாடு மக்களுக்கு வந்துட்டு தெரிய வரும். அடுத்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, மிச்சம் இருக்கிற கட்சி தலைவர்கள் வந்து விஜய் வந்து மாநாடு நடத்திட்டாரு, பிரச்சாரத்தை மேற்கொள்றாரு. இதனால மக்களோட பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் வந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு சிட்டிலையும். இதனால மிச்சம் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருவோம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.